எங்க முக்கிய பங்கு வந்தா தானே தெரியும். சும்மா உங்க பத்திரிகை ஊடகத்தையும் அப்படி போட்டு போட்டு அந்த என்ன ரேட் ஏறுது டிபிஆர் ரேட் ஆகிறதுக்கு அதை போட்டு போட்டு காட்டிட்டு இருக்கிறீங்க. என்னங்க இருக்குது, என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆட்சி இப்ப நான் இவ்வளவு சொன்னேன். இன்னைக்கு அதிமுக பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகளும் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. மத்திய அரசிலிருந்து மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு நாங்க பளிச்சுன்னு சொல்றோம். அதெல்லாம் சொல்ல முடியும், சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லல, கூட்டம் ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும். ஒரு அவர் வந்து சிறந்த நடிகர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சிறந்த அரசியல்வாதி நாங்க தான், மக்களுக்கு சேவை செய்தோம்னா நாங்க தான் இதுவரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி எழுத்து கூட பேச முடியல, அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தாரு. இப்பதான் வெளியில் வந்திருக்கிறாரு. நான் வந்து இந்த பொதுநாளுக்கு 1974 வந்தேன். 51 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. 51 ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அனுபவ தெரிஞ்சிருக்கிறோம். ஒரு சாதாரண பிரச்சனைக்கே சாதாரண பிரச்சனை இல்லை, அது மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான். அது தவறு, நான் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணதா, அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணிருக்கணும்? நேரடியாக அங்க போயிருக்கணும். நாங்களாம் ஓடல. நாங்க எந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கல. நிம்மதிக்க முடியாத உயிர்கள் 41 போயிட்டது. பாவம், பரிதாபம். இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும்? அவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஆறுதல் சொல்லலாம். அந்த ஆறுதல் கூட உங்களால சொல்ல முடியலையே. அப்புறம் கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க? இதே அம்மா இருந்தது. அம்மா இருக்கும்போது சுனாமி வந்தது, அதிகாரிகள் எச்சரிச்சாங்க. அதையும் மீறி கடலுக்கு போய் பார்த்தாங்களா இல்லையா? உடனே ஓடோடி பார்த்தாங்களா இல்லையா? புயல் வந்தது, எங்களுடைய அமைச்சர்கள் 3 மாதம் அங்கேயே தங்கி, கஜா புயல்ல 3 மாத காலம் அந்த இடத்திலே தங்கி நிவாரண பணிகளை மேற்கொண்டு அந்த புயல் அடிச்சூடு இல்லாம நாங்க பாத்துக்கிட்டோம். இதெல்லாம் எங்களுடைய உழைப்பு. ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் என்பதற்கு முன்மாதிரியாக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எதையுமே செய்யாம திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க. விட்டுட்டு வந்தீங்க, நான் பல்லாயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்தேங்கிறீங்க. யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க? இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தாங்குவாரா சார்? அதெல்லாம் நான் சொல்லல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் அவ்வளவுதான். தாங்குவாரா போவாரா? அதாவது அனுபவம் வேணும். இது சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு என்னாச்சு? திட்டமிடாம போன காரணத்தினாலதான் 41 உயிர்கள் நம்ம பலி கொடுத்துட்டோம். சாதாரண விஷயம் இல்லைங்க. 41 குடும்பம் இன்னைக்கு அனாதி ஆயிட்டு இல்ல. ஆமா, இன்னைக்கு சார், அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியுமாங்க. நாம மக்களை இன்னைக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாம இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிட முடியாது. இது 8 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஒரு அரசாங்கம் வந்தா எப்படி செயல்படும் என்பதை பார்க்கணும். கொரோனா காலம் இருந்ததுங்க. கொரோனா காலம் இருந்தா இவ்வளவு வீட்டு விட்டு வெளியே வருவாரா? நான் 32 மாவட்டத்துக்கு நேரடியாக போனேன். என்னை கூட மருத்துவர்கள் சொன்னாங்க, நான் அடிக்கடி சொன்னேன். ஆனா நான் 15 மாவட்டத்துக்கு போயிட்டு 16ஆம் மாவட்டம் திருச்சிக்கு போகும்போது தமாக தலைவர் ஒருத்தர், அவர் வந்து பிரமாதமாக விவசாயி என்று பேசிட்டு இருந்தார். ஒரு வாரம் கழிச்சு அவர் கொடுத்திருந்தார். அந்த செய்தியெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும்னு சொன்னேன். இறந்துட்டார். அருமையான உடல், 55 57 வயசு தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட 32 மாவட்டத்துக்கு நேரடியாக போனோம். மக்களை போய் சந்திச்சோம். அந்த காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான காலகட்டம். மக்களை காக்க வேணும், மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேணும். அதையெல்லாம் நேரடியாக சேர்ந்து நீங்க எல்லா ஊடகம் பார்த்தீங்க, எல்லா இடத்துலயும் போனோம். அப்படி ஒரு சூழல் வருகின்ற போது இவரெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும்? இவ்வளவு பணம் வாய்ந்த ஒரு கட்சியை அவர் வந்து எங்களுக்கும் திமுக தான் சார், 1008 பேசலாம், அது வேற. அவருடைய இது சுதந்திர நாடு, யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் ஒருத்தர் வருவதற்காக பேசலாம். அதையெல்லாம் பொருட்படுத்த வேணுமா? உங்களுக்கு பத்திரிகையாளர் ஊடகமும் தெரியும். ஏதாவது பேசி கீசி விறுவிறுப்பா செய்தி பல வேணும். அதுக்காக எங்கிட்ட வந்து கேட்க முடியாத கேள்வியா கேட்கறேன். எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதற்காக சொல்றேன்? யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல. இது அரசாங்கங்க. அரசாங்கத்தில் அனுபவம் தேவை. அனுபவம் செய்யவே முடியாது. பெரிய கஷ்டங்க. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில பொன்மனச்சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு, அம்மா இருந்தா, அம்மா மறைவுக்கு நாங்க இருந்தோம். எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குதுன்னு பாருங்க. மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்த காரணத்துல தான். அதான் நாங்க தைரியமா சொல்றோம்.